ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நாம செய்ய போகிறது எக் பைட்ஸ், ஆம்லெட் முட்டை பணியாரம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றிக்கிடலாம். டயட்டில் இருக்கவங்களாம் இந்த டிஷ்ஷை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவும் செய்யாது, உடம்பு எடையும் நல்லா குறையும். இப்போது அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். முட்டையும் அந்த மசாலாவும் கலக்கிற மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையே அதோட சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலையை பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். அதோட 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்து அதில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்சரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழியில் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா அடியில் நல்லா வெந்துடும். இப்போ அதை ஒன்று திருப்பி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பினீங்கன்னா ஈஸியாக திரும்பிடும். இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் பைட்ஸ் ரெடி. இதை புளிக்குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.